கட்டினா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்ப 30 லட்சத்துக்கு மேல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 3 போய் படிக்கிறாங்க. சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க, தமிழ் மொழி கட்டாயம் ஆக்கீங்களா? இல்ல. ஏன் ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஹிந்தி நான் பேசுறேன், ஹிந்தி வேண்டாம், எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையா? நீங்க தமிழ் ஆப்ஷனல் நீங்க தான் சொல்றீங்க 56 லட்சம் தனியார் பள்ளிகள்ல வந்து ஹிந்தி படிக்கிறாங்க. 30 லட்சம் பேர் மூன்றாவது மொழி. நல்லா சொல்றேன். சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படிக்கிறாங்க. அந்த 30 லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒன்று. விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சாரு, அவரு 30 லட்சத்துக்கு ஒரு. அந்த நேரத்தில் இல்லை என்று சொல்லுங்க. மூன்றாவது மொழியா பேசுறோம். இந்திய வார்த்தையை பயன்படுத்தாரு. மூன்றாவது மொழி படிக்கிறதா பாரதிய சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பாத்துங்க டச்சு, அது படிக்கணும். ஹிந்தி படிக்கணும்னு எங்கேயும் நான் சொன்னேன். ஹிந்தி படிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சார். ஹிந்தி படிக்கணும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டை சொல்லணுமா? மூன்றாவது மொழி படிக்கணும் தான் சொல்றேன். அதுல நிறைய தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்களுக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆளே கிடையாது. இதான் கேள்வி. தமிழ்நாட்டுல 3 மொழி கொள்கையை எக்ஸ்பிளைன் பண்ண கேள்வி அவசியமே இருக்காது. இன்னைக்கு இந்த மூன்றாவது மொழிங்கிறத யாரை டிசைட் பண்ண சொல்லுங்க. தேதியிலிருந்து யார் டிசைட் பண்ண? நியூ எஜுகேஷன் பாலிசி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கேள்வி. இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுட்டாங்க, அசம்சன் வச்சுட்டாங்க. ஆனா மூன்றாவது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணாம? மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுவதும் கிளஸ்டர்ஸா பிரிக்கிறாங்க. கிளஸ்டர் ஸ்கூலா பிரிக்கணும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும். என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் கவர்மெண்ட் மேல புஷ் பண்ணக்கூடாது. மூன்றாவது மொழி கூட முதலமைச்சர் கன்னட மொழிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு மொழிக்கும் புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 3 மொழி என்பது 15 மொழி இருக்கலாம். கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டர்ல 3வது மொழி மலையாளம் இருக்கலாம். கர்நாடகா பக்கத்துல 3வது மொழி கன்னடம் இருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் 3வது மொழி அரசு பள்ளியில தெலுங்கு இருக்கலாம். கன்னியாகுமரியில மலையாளம் இருக்கலாம். தேனியில கன்னடம். நல்ல ஒரு மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் டிபெண்ட். அதே போல கேள்வியில டிமாண்ட் தமிழ்நாட்டுல கேள்வி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து தமிழ் தான். சோ தமிழ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அது டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒருவேளை சிஆர்பிஎஃப் இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி போர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 85% அவங்க இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும். அப்படி இல்ல சார், பண்ணி இந்திய கல்வி கொள்கையில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டோட கேள்வியில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் மொழியா இருக்கு. அண்ணே தமிழ்நாட்டுல கூடிய கேள்வி கொடுத்தீங்க 85% நான் தமிழ்ல படிக்கிறாங்க. அப்ப மூன்றாவது மொழியா நீங்க தமிழ கொண்டு வா. 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது பெர்மனண்டா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக தான் 1வது இருந்து 5வது தமிழ் அப்படி கொண்டு போறோம். 5வது இருந்து 8வது ஆப்ஷனல் தமிழ், 8வது இருந்து ஆங்கிலம் பயிற்று மட்டும். உங்க பிசிக்ஸே வந்து நீங்க 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ் கிரேடேஷன்ல போறாங்க. அந்த கான்செப்டே கிரேடேஷன் 1ல இருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாம் எது கிடையாது. 5ல இருந்து 8 அங்கதான் நடக்கும். புதிய கல்விக்குள்ள தான் நடக்கும். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வராங்க. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வராங்க. 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. எப்படி அவங்க வந்து நீ 12 வருஷம் தமிழ் படிக்க எப்படி கட்டாயப்படுத்திருக்க டீச்சர்ஸ் நியமிக்க முடியல கவர்மெண்ட் இங்க கவர்மெண்டால ஏன் தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியல? அண்ணே டிமாண்ட் சொல்லிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க. உதாரணம் சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை. கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல 3வது மொழி